எக்கனாமிசர் நமக்கு பாய்லரில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். பாய்லரில் ஆல்ரெடி நம்ம வாட்டரை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டரை ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி பாய்லருக்கு கொடுத்தாச்சுன்னா ஸோ பாய்லரில் அதிகமாக ஃபியூல் வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படி நம்ம இந்த மாதிரி வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னா இந்த எக்கனாமிசர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு பாய்லர்லேருந்து வர ஃபர்னஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூ கேஸ் யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடிய ஃப்ளூ கேஸ் அட்மாஸ்பியருக்கு போகக்கூடிய ஃப்ளூ கேஸை யூஸ் பண்ணி இதை நம்ம ஹீட் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தட் தான் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ எக்கனாமிசரில் பாட்டம் ஹீட்டர் டாப் ஹீட்டர்னு சொல்லி ஒரு 2 பார்ட் இருக்குது. அதுக்கு பிட்வீனில் நம்ம வந்து பைப் செட்டப் வச்சுருக்குறோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் செட்டப்பில் தான் வாட்டர் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி வந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த ஃப்ளூ கேஸ் வந்து நமக்கு ஃபர்னஸ்லேருந்து ஒரு ஃப்ளூ கேஸு அப்படியே இந்த பைப்பில் டச் ஆகிற மாதிரி நம்ம விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளூ கேஸ் வந்து பைப்பில் டச் ஆகும்போது ஆல்ரெடி ஃப்ளூ கேஸ் வந்து ஹை ஹீட்டில் இருக்கும். ஸோ இந்த ஹை ஹீட் ஃப்ளூ கேஸ் வந்து இந்த பைப்பில் டச் ஆகும்போது பைப்புக்குள்ளே போயிட்டு இருக்க வாட்டர் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஹீட் ஆகிறதுனால நமக்கு அந்த வாட்டர் ஹீட்டை வந்து அப்படியே டாப் ஹீட்டர் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டம் ஹீட்டரில் தான் இருக்கும், அது அப்படியே டாப் ஹீட்டர் கொண்டு போயாச்சு. ஸோ கொண்டு போயிட்டு அது அப்படியே பாய்லருக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ நமக்கு சம்டைம் வந்து இந்த டாப் ஹீட்டரில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே நேரத்தில் ப்ரெஷர் வந்து நார்மல் விட ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஸோ நம்ம வாட்டரை வந்து வெளியே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெளியே கொண்டு போகிறது தான் இந்த சேஃப்டி வால்வ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் எக்கனாமிசரில் ஒரு 50 பார் தான் இருக்குன்னா 51 பார் தாண்டும் போது இந்த சேஃப்டி வால்வ் டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஸ்டீம் வந்து அப்படியே வெளியே போயிடுது.